ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாம்போ ஃபேண்டசி 11 விளையாடுறது எப்படி, அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ வந்து ஏர்னிங் கிடைக்கும். நான் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியில் வந்து 125 ரூபா கான்டெஸ்ட் வந்து கட்டி நான் வந்து 1000 ரூபா வந்து வின் பண்ணேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணோம்னா நம்ம வந்து 125 ரூபா வந்து கட்டணும். மொத்தமாக வந்து 450 டீம்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்ம வந்து டாப் 50 பேத்துக்குள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து 1000 ரூபா வந்து கிடைக்கும். நான் எப்படி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஸ்காட்லாந்து அணி மோதின போட்டியில் வந்து 1000 ரூபா வந்து வின் பண்ணேன்னு சொல்லித்தரேன் வாங்க. ட்ரீம் டீமில் இருந்து நான் வந்து 8 பேர்த்த வந்து எடுத்துட்டேன். அதனாலேயே எனக்கு வந்து பாயிண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ரொமாரியோ செஃபர்ட். அவர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து 5-4 எடுத்திருந்தாரு. அதில் ஒரு ஹாட்ரிக் வேறு எடுத்திருந்தாரு. அந்த மேட்ச்சில் வந்து நான் அவருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருந்தேன். அதனாலேயே அவரோட பாயிண்ட் வந்து டபுளாக எனக்கு வந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் என்னோட வைஸ் கேப்டனான ஜெய்சன் ஹோல்டர் அவருமே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருடைய பாயிண்ட்டுமே அதிகமாக எடுத்திருந்தார். அது இல்லாமல் அவர் வந்து ட்ரீம் டீமில் வந்து 3வது ஆளாக இருந்தார். அதனாலேயே எனக்கு வைஸ் கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்னுமே எகிரிடுச்சு. நான் வின் பண்ணதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா 3 பிளேயர்ஸ் வந்து 30% பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளேயர்ஸை வந்து நான் எடுத்திருந்தேன். அவங்களுமே ஓரளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. சமர் ஜோசப் ஒரு 55 பாயிண்ட், பி ஹரி அவரு ஒரு 83 பாயிண்ட், அது மட்டும் இல்லை ரோமன் பவுலுமே 58 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. இதன் காரணமாக நான் வந்து ட்ரீம் டீமில் வந்து மொத்தமாக 8 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அதனாலேயே எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 1142.5 பாயிண்ட் எடுத்து டாப் 1ல் இருந்தேன். நான் வந்து எத்தனை பேத்துக்குள்ளனா 450 பேர் விளையாடின போட்டியில் வந்து நான் வந்து டாப் 1லே வந்துட்டேன். அதனால வந்து எனக்கு வந்து இந்த மேட்ச் மூலியமாக வந்து 1000 ரூபா வந்து கிடச்சிது. இது மட்டும் இல்லாமல் யுஎஸ்ஏ வர்சஸ் நெதர்லாந்து அணி மோதின போட்டியில் வந்து நான் ஒரு 94 ரூபா வந்து வின் பண்ணேன். அது வந்து 3 பேர் கான்டெஸ்ட். 3ல் வந்து ஒரு ஆள் வந்து வின் பண்ணால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். இது வந்து ஸ்மால் லீக்கோட கான்டெஸ்ட் வந்து இது வந்து 3 பேர் விளையாடுவாங்க. அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். அது வந்து நிறையா இருக்குது. நான் வந்து ப்ளே பண்ணது எதுனா அந்த 41 ரூபா என்ட்ரி வந்து ப்ளே பண்ணேன். 41 ரூபா கட்டினா 3 பேர்த்தில் வந்து ஃபஸ்ட்டாக வந்தோம்னா 94 ரூபா கிடைக்கும். அந்த 94 ரூபா வந்து எனக்கு வந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஜிம்பாப்வே அணி வந்து 13ஆம் தேதி வந்து மோதினாங்க. அந்த போட்டியில் வந்து நான் ஒரு ஸ்மால் லீக் ஒன்று கட்டியிருந்தேன். அந்த போட்டியில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். அது எவ்வளோ கட்டியிருந்தேன்னா அந்த 3 பேர் கான்டெஸ்ட் தான் வந்து கட்டியிருந்தேன் ஸ்மால் லீக்கு. அந்த போட்டியில் வந்து ஜிம்பாப்வே அணி வந்து வின் பண்ணிடுவாங்க, ஆஸ்திரேலியா அணி ஆயிடுச்சு. அந்த போட்டியில் வந்து நான் ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் வந்து ஒரு சிலரை வந்து எடுத்திருந்தேன். அவங்க வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து அந்த கான்டெஸ்ட்டில் வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன். இந்த ஆப் பேர் என்னன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த ஆப் எதுனா ஜாம்போ ஃபேண்டசி, இதுதான் இந்த ஆப் பேர். நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரீம் லெவன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ட்ரீம் லெவன் மாதிரி தான். நான் வந்து அடுத்ததாக எந்த மேட்ச் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். அந்த மேட்ச் தான் விளையாட போகிறேன். அதில் 125 கான்டெஸ்ட் தான் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அது இல்லாமல் 49 ரூபா கான்டெஸ்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரீம் லெவன் மாதிரியே. அதில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து வின் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பெருசாக அதெல்லாம் ப்ளே பண்ண போகிறதில்ல. நம்ம விளையாட போகிறது என்னதுன்னா அந்த 125 கான்டெஸ்ட் தான். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஷாப்பிங் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கேம் டோக்கன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து விளையாடுறத வந்து கேம் டோக்கன்ஸாகவும் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் ஷாப்பிங் கிரெடிட்ஸாகவும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து எவ்வளோ ஷாப்பிங் கிரெடிட்ஸ் இருக்குன்னா 2420 ரூபா பக்கம் இருக்குது. இதில் வந்து எனக்கு எந்த ப்ராடக்ட் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து எந்த அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. நம்மளோட ஷாப்பிங் கிரெடிட்ஸில் இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். எனக்கு இதில் ஏதாவது வேணும்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து வாங்கிக்குவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்களுமே வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இந்த ஆப்பு என்ன ஆப்பு எந்த ஆப்பு எதில் விளையாடுறீங்கன்னு கேட்டனால நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.